ஹாய் ஹலோ வெல்கம் டு லைப்ரரி அகாடமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம அரசியலமைப்பின் ஹிந்தி பதிப்பை பற்றி ஒரு முக்கியமான டேட்டா வந்து பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பை ஹிந்தியில் மொழிபெயர்த்தது யாருன்னா வசந்த் கிருஷ்ண வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மொழிபெயர்த்திருப்பாரு. அந்த மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 394 ஏ 394 ஏ அந்த ஆர்டிக்கல் வந்து இந்திய அரசியலமைப்பின் ஹிந்தி பதிப்பை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் இருக்கு. இதுலேயே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, ஹிந்தி மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு இது இருக்கு. மொத்தம் 3 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்களே. ஒன்று ஹிந்தி பதிப்பை ஏற்றுக்கணும், இன்னொன்று ஹிந்தி மொழியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, ஏதாவது அரசியலமைப்பு புத்தகத்தில் ஏதாவது ஒரு குழப்பம், யாருக்காவது ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஹிந்திலையும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. இப்போ வந்து ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா ஃபைனலா வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறத வந்து ஃபைனல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 394 ஏ இந்த ஆர்டிகல் கீழே இந்த 3 விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 394 ஏ வந்து 58வது திருத்தச் சட்டத்தின் மூலம் 1987ல எட்டு வந்திருப்பாங்க. இந்த ஆர்டிகல் வந்து பகுதி 22ல வந்து இருக்கு. உங்களுக்கான கேள்வி என்ன, யூனியன் பிரதேசம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் வந்து இந்தியாவுடன் எப்ப இணைக்கப்பட்ட ஆண்டு, அதுக்கான திருத்தச் சட்டம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரியலனா நான் கமெண்ட்ல ஆன்சரை பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.